அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2026 கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் கடக ராசிக்கும் பயிற்சி அடைய போகிறாருங்க. அதே நேரத்தில் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும் பயிற்சி அடையக்கூடாது. ஸோ இது ஆண்டுகோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டுகோள்களுடைய பலன்கள் இந்த பராபவ வருடம் கன்னிராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் புத்தி கூர்மையை கொண்டவர்கள், ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க, தெளிவாக பிளான் பண்ணி அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறவங்க, தன்னுடைய வாழ்க்கை, அதாவது தான் கொடுக்கக்கூடிய அட்வைஸு மற்றவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு சில தன்மைகள் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை பிளான் பண்ணி அதை கரெக்டான விதத்தில் யோசித்து செயல்படுறது. ஏன்னா எந்த விதத்துலையும் எங்கே தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்குது, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே கரெக்டான விதத்தில் நடக்க மாட்டேங்குதுங்க, நான் ஒன்று நினச்சி பிளான் பண்ணி பண்ணுறேங்க, அது டோட்டலாக வேறு விதமாக நடக்குது, நினச்சது ஒன்று இன்றைக்கி நடக்கிறது ஒன்று, தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குதுங்க, இந்த நிலைகள் எல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய எந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போதுங்க. வேலை ரீதியாக இதுவரைக்கும் வந்த சில பிரச்சனைகள், வேலையில் என்னோட கூட வேலை செய்கிறவங்க மூலமாக எனக்கு நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் என்னுடைய உயர் அதிகாரிகள் கூட எனக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் ரொம்ப பலமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணும்போது இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஓடிட்டுருக்குங்க. இந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் இந்த வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள், தேவையில்லாத சில பிரச்சனைகள், ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் முழுமையாக உங்களை விட்டு விலகும். புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கூட இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, அது கூட ஒரு சம்பள உயர்வு, ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க. ஃபாரின் போயிட்டு கொஞ்சம் வருஷமாக வேலை பார்க்கணுன்னு நிறைய முயற்சி பண்ணுறதுன்னா பாஸ்போர்ட் எடுத்தாச்சுங்க, விசா எடுத்தாச்சு, ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது சரியான டைமில் கிடைக்கலைங்க, அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள், அதாவது வெளிநாடு போகிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் மேற்கொள்வீங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக ரொம்ப வருஷமாக எழுதிட்டுருக்கேங்க, எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிற, எக்ஸாம் பாஸ் பண்ணுற, இன்டர்வியூலாம் முடிச்சாங்க, கடைசியில் வேலை அப்படிங்கிறது சரியான கிடைக்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்காக படித்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லாங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றம், ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. தொழில் ரீதியாக நான் பார்க்காத விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம், தொழிலில் நான் பண்ணாத தொழிலே கிடையாதுங்க, எல்லாத்துலேயும் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் செய்த சிறிய தவறு இன்றைக்கி என்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் மாற்றிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணது தான், ஏன்னா எல்லாத்தையும் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவீங்க, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி தவறு பண்ணீங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மக்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்கும்போது நம்ம செஞ்ச சின்ன மிஸ்டேக்னால இன்றைக்கி மற்றவங்க நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படிங்க. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது, கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சில திடீர் இழப்புகளை சந்திச்சிட்டேன், திடீர் லாஸை ஹேண்டில் பண்ணிட்டாங்க, நிறைய நஷ்டங்கள் ஆயிடுச்சு, அந்த பிஸ்னஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடுச்சு. இதனால தான் இன்றைக்கி நான் மறுபடியும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு
இழந்த அந்த தொழிலை மறுபடியும் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலை கூட லாபத்தில் கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய பேர்த்த வந்து விலக்கி விட்டுட்டு புதிய பார்ட்னர்ஸை வந்து புதிய ஒப்பந்ததாரர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டை கொண்டு போவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அடிஷ்னலாக சில பிஸ்னஸை தொடங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, எங்க எப்படி ஏற்பட்ட ஆள் நீங்கள் எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கும்போது தான் தெரியுது. உண்மையாகவே நமக்கு தெரியுங்க, நம்ம நல்ல லெவலில் இருந்தோம். இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா, இல்லை அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கே போகலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசனைகள் வந்துடுச்சு. உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தமிழ் புத்தாண்டு, அதே நேரத்தில் இந்த பராபவ வருடமும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸை நீங்களே எடுத்து பண்ணி கரெக்டாக ப்ராஃபிட்டை கொண்டு வர அளவுக்கு யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கூட கல்யாணம் சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்கும். அல்லது குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறதாகலும், பையனுக்கு ஒரு நல்ல வரன்கள் அமையலே, பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன்கள் அமையலே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகும். கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நமக்கு என்னடா எல்லாமே ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாமே ஓகே ஆகுது, எல்லாம் சரின்னு சொல்கிறாங்கன்னா கடைசியில் திருமணமே ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மேரேஜ் லெவலுக்கு சில அக்செப்டன்ஸ் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் உருவாகுங்க. கல்யாணம் ஆன நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, இது ஒரு குறையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட 2வது வாரிசுக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்கும். நான் நிறைய டைம் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருந்தோங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டோங்க. அந்த டைமில் கூட எல்லாமே ஒன்றா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தோம். திடீர்னு இன்றைக்கி காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. எந்த தப்புமே இல்லைங்க, நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே இது வரைக்கும் சமாளிச்சிட்டானா நீங்கள் பண்ண தப்புனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லி நம்மளை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. வேணால் டிவோர்ஸே பண்ணிடலான்னு சொல்லிட்டு விவாகரத்து வரைக்கும் கொண்டு போன கேசஸ் நிறைய இருக்குங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோன்யமாகவும் அரவணைப்பாகவும் வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது. லவ் பண்ண காலகட்டங்களில் இந்த லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டு நல்ல மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கடந்து கரெக்டாக கொண்டு போனோம். இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்குள்ளே செட் ஆகாது, பேசாமல் இதை வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. காரணமே இல்லாமல் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த தவறுக்கு உண்டான தண்டனை இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய சூழல்கள் வந்துருச்சுங்க. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாதா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப்பை விட்டுட்டு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ இதுவுமே எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சு, இதை மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போன உறவுகளை, உங்களை வேண்டான்னு சொல்லி விலகி போன உறவுகளை உங்களை தேடி வருங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான சில பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது வீட்டில் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேவையில்லாமல் உடல் ரீதியாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே டோட்டலாக சால்வ் ஆக போதுங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது. கரெக்டான மருத்துவ முறைகள், கரெக்டான மருத்துவ முயற்சிகள், மருந்து எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக விலகும். இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு சில சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நமக்குன்னு வரக்கூடிய சொத்துக்கள் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு வந்துன்னா எனக்குன்னு இன்றைக்கி சொந்தமாக ஒரு வீடு இருந்திருக்கும், எனக்குன்னு இன்றைக்கி சொந்தமாக ஒரு இடம் இருந்திருக்குங்க. அது எதுவுமே இல்லை. காரணமே இல்லாமல் இன்றைக்கி பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்றைக்கி சொத்துக்கள் வந்து வில்லங்கங்கள் போய் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்திருக்கு. என்னுடைய சொத்துக்கள் என்னோடய கைக்கு கிடைக்குமா, அந்த சொத்துக்களை மறுபடியும் நான் வந்து மீட்டெடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது மூலமாக உங்களுக்கு அந்த சொந்த இடத்துல சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகங்கள்
இடம் வந்து உங்கள் பேரில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாள் கனவான சொந்த வீடும் சொந்த இடமும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடைவீங்க. வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. கல்வி ரீதியாக உங்களுடைய பிள்ளைகளோட கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களுடைய ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதே துறையை தேர்வு செய்து அந்த துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரணமே இல்லாமல் இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்ச காலம் போய் இன்றைக்கி அடுத்தவங்கக்கிட்ட கடனை எதிர்பார்க்குற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க, தேவையில்லாத விஷயத்தில் வந்துட்டு இன்றைக்கி மூக்க நினச்சி அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறும். நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறுங்க. அந்த கடனை முழுமையாக அடைச்சி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சில வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.